ஹாய், அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் கார்டனுக்கு தான் தண்ணி விட்டேன். எப்போவுமே மார்னிங் தண்ணி விட்டால் அன்றைக்கி ஃபுல்லாகவே குளுகுலுன்னு இருக்கும். வெயில் ஒரு பக்கம் அடிக்கும், ஆனால் அந்த அனல் காற்று வீசாது. இதுதான் எங்களோட கார்டன். இது பச்சை வாழைப்பழம். ஃபஸ்ட்டு மஞ்சளாக ஆகிட்டு அதுக்கப்புறமா பச்சை கலரில் ஆகும். இவன் மாம்பழம். இது செந்தூரான்னு நினைக்கிறேன். ஆமாம், செந்தூரா மாம்பழம். இதுக்கு மேலே கொடி பீர்க்காங்கா போகிறாங்க. ஆனால் மேலே போகிறாங்க, பூ வேறு பூத்துருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அப்புறமா இதெல்லாம் எப்படி பீர்க்காங்கா வருதுன்னா, நான் அந்த வேஸ்ட்டெலாம் கொட்டுறேன் இல்லைங்களா, அதுலேருந்து வந்தது. பாதாம் மரம் நிழலுக்காக வளர்த்தோம், ஆனால் குப்பை ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இது அழகுக்காக. இது அடுக்கு நந்தியாவட்டை. இதுதான் மக்களை மகிழம் பூ, லாங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதில் ஒரு காய் மாதிரி அதுக்கப்புறமா பூ வருது. இல்லை, இந்த காய் மாதிரி அதுக்கப்புறமா பூ வருது. இது நமக்கு தெரியும், நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பாரிஜாதம். அடுக்கு மல்லி இப்போ மொட்டு விட்டுருக்குது. செம்ம வாசனை. ஒன்று வந்தாலுமே செம்ம வாசனையாக இருக்கும் அடுக்கு மல்லி. இந்த கார்டன் வியூ பாருங்களேன். தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டேன்னா சரியாக சும்மா காற்றடிச்சாலே சில்லுன்னு அடிக்குது. வெயில் நல்லா தெரியுது, ஆனால் அந்த ஹீட் வேவ்ஸ் இல்லாமல் சில்லுன்னு இருக்குது. சங்குப்பூ அங்கங்கே வளர்ந்துருக்காங்க. நாங்கள் ப்ராப்பராக வச்சது இந்த இடம். இது ஒரு சின்ன செடி வச்சோம், இந்த மஞ்சள் கலர் பூ. ஆனால் அதுவே அழகாக அது உள்ளெல்லாம் போயிட்டு மேலே வரைக்கும் சூப்பராக இருக்குது. தூரத்தில் இருந்து பார்த்தா செம்மையாக இருக்கும். குட்டி பையா இங்கே தான் ப்ராப்பராக வச்சோம். ஆனால் நாங்கள் வச்ச இடத்த விட்டுட்டு மல்லியில், இதுவும் அடுக்கு மல்லி தான், மல்லிக்கு மேலே படர்ந்துட்டாங்க. சரி, 2 பேரும் சாய்னா வளர்ட்டமேன்னு விட்டோம். இட்லி பூவும் சேர்ந்துருக்குறாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் போல் 3 பேரும். உயிருள்ள